டே ஒன்னோட பிளாக்ல நம்ம என்னென்ன பண்ணணும்னு பார்ப்போமா. மார்னிங் எழுந்த உடனே ஒரு பிளாக் காஃபியோட ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நம்மளோட வெயிட் மிஷினை யூஸ் பண்ணுற டைம் வந்துச்சு. ஸோ அதை எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு செக் பண்ணி பார்த்தா நல்லாவே ஒர்க் ஆகுது. அதில் அப்படியே சிக்கனை போட்டு மெஷர் பண்ணிவிட்டு எடுத்து வீட்டில் கொடுத்தா அவங்க எல்லாத்தையும் பக்காவாக பண்ணி தந்துடுவாங்க. ரெடியான பிரேக்ஃபாஸ்ட்டை சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு ஃபிஷ் ஆயிலை போட்டுட்டு நான் ஜிம்முக்கு கிளம்ப ரெடி ஆகிட்டேன். வண்டி எடுத்துகிட்டு ஸ்ட்ரெயிட்டாக என் ஃப்ரெண்டை பிக் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பி 2 பேருமே ஜிம்முக்கு போயிட்டோம். ஜிம்முக்கு வந்த உடனே வார்ம் அப்லாம் முடிச்சு செஸ்ட் அண்ட் ட்ரைசப்ஸ் போடலாம் சொல்லிட்டு நாங்கள் புஷ்அப்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். அதுலேருந்து அப்படியே கிளாஸை ஸ்டார்ட் பண்ணி இன்க்ளைன் ப்ளஸில் ஒரு 3 செட்ஸு, செஸ்ட் ஃப்ளைஸில் ஒரு 3 செட்ஸு, கேபிள் கிராஸ் ஓவரில் ஒரு 3 செட்ஸு, அப்புறம் பிளேட் பெஞ்ச் ப்ரெஸ்ஸில் ஒரு 3 செட்ஸு, தென் ரோப் புஷ் டவுனில் ஒரு 3 செட்ஸு, கல்க்ரஸ்ட்டில் ஒரு 3 செட்ஸு, டிப்ஸில் ஒரு 3 செட்ஸு, ஆப்ஸில் கேபிள் கிரன்ச்சி லெக் ரைஸ் போட்டு காலி ஆகிட்டாங்க. உடம்புலடா வலிதாப்பா. ஐயோ 3 மாதம் ஆயிடுச்சு ஆப்ஸ் போட்டு. நீ போட்ட உடையும் இவ்வளோ ஒரு கிட்னி லிவர் எல்லாம் போட்டு புழியுது. தென் சைட் லெக் ரைஸ் ரெண்டுத்தையும் முடிச்சுட்டு வே ப்ரோட்டீனை அடிச்சுட்டு ஸ்ட்ரெயிட்டாக ட்ரெட்மில்லில் ஏறிட்டேன். ட்ரெட்மில்லில் ஒரு 30 மினிட்ஸ் வாக் பண்ணிவிட்டு சிக்கன் கடைக்கு போயிட்டு சிக்கனை வாங்கிட்டு வீட்டுக்கு போய் லஞ்சை முடிச்சாச்சு. ஈவினிங்காக அகைன் ஒரு பிளாக் காஃபியை போட்டுட்டு அதுக்கப்புறமா டின்னரை முடிச்சுட்டு அது கூட சேர்ந்து சத்து மாத்திரையெல்லாம் போட்டு எடிட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எடுத்த ஃபுட்டேஜ் எல்லாத்தையும் போட்டு எடிட் பண்ணுறதுக்குள்ளே ஒரு வழி ஆயிடுச்சுங்க. இதோட நெக்ஸ்ட் டே பார்ப்போம். பாய்.